கதிர் சார் வந்து அ அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு சின்ன செய்தி தான். அ அது யார் பரப்புனா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து இப்படி கவின விரும்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனா உலகத்துக்கே தெரியும். அது அவங்க 2 பேரும் விரும்பியிருக்காங்க அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சுவாதி மாரி இவங்க ஆயிடக்கூடாது. சுவாதி வந்து பிறல் சாட்சியா கோர்ட்ல போய் மாறுனாங்க. திவ்யா நம்ம கூட இல்லாமயே ஆனாங்க. அது மாரி இவங்க ஆயிடக்கூடாது. அப்படி ஆகுறதுக்கு என்ன நோக்கமா இருக்க முடியும்? வெளியில வந்து தைரியமா பேசுனா, நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாம போயிரும். நம்ம தனிமைப்பட்டுருவோம். நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அப்படின்ற ஒரு பயம் வந்து சாதாரணமா பெண்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு நான் தைரியம் குடுக்கணும். அவங்க வந்து நீங்க தைரியமா வாங்க. உங்களுக்கு இவ்ளோ பேரு இருக்கோம். அதுவும் இல்லாம நீங்க காதலிச்ச பையன். அவனுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நான் அவங்களுக்கு எழுதினேன். அவங்களுக்கு துணையாவும், அதேபோல சமூகத்துல உங்களுக்கு துணையா நெறைய பேர் இருக்காங்க. நீங்க தைரியமா இந்த சமூகத்துல பேசணும் அப்படின்றதுக்காக.